இன்றைக்கு தான் நான் சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களை வரவேற்கிறோம். யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்களா? ஃபஸ்ட் டைமா? காட் bless யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. காட் bless யூ. வாங்க, தொடர்ந்து முடிஞ்ச பிறகு பார்ப்போன்னு. காட் bless யூ. நம் தேவன் மிகவும் நல்லவர். நமக்கு வருகிற வாரத்திலே சிறப்பு கூட்டங்கள் இருக்கிறது. நல்ல தேவ ஊழியரை இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். எல்லாரும் உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்துல வரும்படியாய் கேட்கிறேன். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த வாரத்தில் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் எல்லோரும் கலந்துக்கிட்டிங்களா? கலந்துக்கிட்டீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். யார்? நான் கலந்துக்கிட்டேன். இன்னும் 2 3 பேர் தான் இருக்குது, 4 பேர் தான் இருக்கிறீங்க. மற்றவங்களாம் கலந்துக்கலையா? இந்த வாரமும் அதே லிங்கில் தான் ஒவ்வொரு வாரம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு அதிகமாகணும். அப்போ தான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க முடியும். இது நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் உங்கள் பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்துக்காக செபிக்க போகிறோம். அது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்க போகிறது. இது உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இது செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. இந்த வாரம் யாருனாலும் கலந்துக்கலாம். ஊரில் உங்களுடைய அக்கா, தங்கச்சி, பிள்ளைகள்லாம் இருப்பாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கலந்து கொள்ளட்டும். எல்லாரும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். காட் bless யூ. செய்வோம். கர்த்தர் நம்மளோடு கூட இன்றைக்கி பேசணும். அதற்காக நம்மளை சிரம் தாழ்த்தலாம். கர்த்தாவே, நீர் எப்பொழுதெல்லாம் உமது ஆலயத்திற்கு நாங்கள் வருகிறோமோ, ஆண்டவரே, இந்த பலிபீடத்தில் நீர் வந்து பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கும் அந்த வேளையில் தானே அந்த பலியாகிய எங்களை சுகர்ந்த பலியாய் நீர் முகர்ந்து கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீர். நாங்கள் தகுதியற்ற பாத்திரங்களாய் இருந்தால் கூட நீர் எங்களை தகுதிப்படுத்தி உமக்கு உகர்ந்த வண்ணத்தில் எங்களை பயன்படுத்துகிற இந்த தயவுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த 3வது ஆராதனைக்குள் முது பிள்ளைகள் உம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். நீர் பேசுவீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். உம்மைதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீர் இவர்களோடு இருதயத்தோடு இருதயமாய் பேசணும், முகமுகமாய் பேசணும். இவருடைய சிந்தனையை பிசாசு எந்த விதத்திலும் திசை திருப்பாதபடி இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுத்து இந்த சத்திய வசனங்கள் இவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் அமையட்டும். அடிமை மறைத்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என அன்பானவர்களே, நம்மளை இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நேரமும் அவர் நடத்துகிறார். என்னைக்காவது அவர் சமூகத்தில் போய் நின்று உங்களை நடத்தி வந்த காரியங்களை, காலங்களை அவருக்கு முன் கொடுத்து, என்னை இப்படிலாம் நடத்துனீங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், இவ்வளவு கண்ணீரின் பாதையில் நான் கடந்து போனேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாதைகளை தகப்பன் உங்களை நடத்தினதை பார்த்து நீங்கள் நினைத்து பார்த்தது உண்டா? ஒருவேளை நம்ம கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வடியும். எப்படி தான் தாண்டினோ தெரில, எப்படி தான் இந்த சிச்சுவேஷன்லலாம் நான் வந்தேன்னு தெரியல. வந்த பாதை நமக்கு முன்னால் ஒருவேளை செங்கடல் கடல் வந்து நின்றுக்கலாம். ஒருவேளை வனாந்திரம் போல நம்ம பாதை நமக்கு முன்னால் வனாந்திரத்தில் நாம் போய்கொண்டு இருந்திருக்கலாம். சில நேரம் நம் பாதையில் பட்டினியும், பசியும், தாகமும், மனவேதனையும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இவ்வளவு நாளும் வாழ்ந்த வாழ்க்கையில் செங்கடல் வந்து முன்னால் நிற்கும்போது அந்த செங்கடலால் நம்மளை அழிக்க முடிந்ததா? நம்மளை செங்கடல் ரெண்டாய் பிளந்து போகத்தக்கதாக, அது நம்மளை கவ்விக்கொள்ளாதபடி, அந்த ஆழ் கடலிலே நம்மளை மூழ்கி விடாதபடி, சமுத்திரம் விழுங்காதபடி அந்த செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்தாரே. அதே போல வனாந்திரத்தில் அவ்வளவு கஷ்டமான கொடூரமான வெயிலின் மத்தியில் தாகத்தாலும் பசியினாலும் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேக ஸ்தம்பமாய் வந்து கர்த்தர் நம்மளை காத்தாரே. வானத்தில் இருந்து மன்னாவை பொழிந்து நம்மளுடைய பசியை ஆற்றினாரே. கொஞ்சம் நம்ம வந்த பாதைகள் தாங்க முடியாததா இருந்தாலும், சகிக்க முடியாததா இருந்தாலும், கர்த்தர் நம்மளை தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து, நம்முடைய பசியின் வேளையிலே நமக்கு போஜனத்தை கொடுத்து அவர் நம்மளை காத்து கொண்டாரே. அந்த தேவனை தான் இன்றைக்கு நினைக்க வந்திருக்கிறோம். அந்த தேவனை தான் பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம வாழ்ந்த காலங்கள் கஷ்டமானதாக இருக்கலாம், ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் நிற்கிறதா இருக்கலாம். அந்த கஷ்டமான பாதையிலும் நம்ம சாகாமல் இருக்கிறோமே, நம்ம உயிரோடு இருக்கிறோமே. யார் நம்மளை கைவிட்டிருந்தாலும் நம்ம ஆண்டவன் நம்மளை கைவிடலையே. கஷ்டப்பட்டதை மட்டும் எப்போ பார்த்தாலும் சொல்கிறோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் என் பாதை இருந்துச்சுன்னு சொல்கிறோமே. அன்று கேட்குறாரு, நான் உன்னை காப்பாற்றினதை சொல்ல முடியாதா? நான் உன்னை காத்து கொண்டேனே, அதை உன்னால் சொல்ல முடியாதா? நான் உன்னை இதுவரை கைவிடலையே, நான் உன்னை கைவிட்டேனா? உன்னை தொலைந்து போக பண்ணினேனா? நான் உன்னை பலி கொடுக்கலையே. நான் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் சுமந்து கொண்டு வந்து நிற்கிறேனே. நீ போகிற இடம் மட்டும் நான் சுமப்பேன், பரலோகம் சேரும் மட்டும் நான் சுமப்பேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உன் கஷ்ட காலத்தை மட்டும் பேசாதே, உபத்திரவத்தின் நடுவில் நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை கைவிடாமல் காத்தேனே, அதை நினைத்து என்னை மகிமைப்படுத்த. நம்முடைய உள்ளத்தில் சாப்பாடே கிடைக்காத நேரத்தில் எப்படி சாப்பாடு கிடைக்கும், அது வனாந்திரத்தில் எப்படி சாப்பாடு கிடைக்கும், எப்படி சாப்பாடை எதிர்பார்ப்பது அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே மன்னாவை பரத்தில் இருந்து கொடுக்கிறார், போஷிக்கிறார். நான் சொல்கிறேன், வனாந்திர மன்னா எல்லாருக்கும் கிடைக்காது, அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கர்த்தருடைய மன்னா எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தவர்களால்தான் இந்த இடத்தில் தினம் தினம் அவருடைய மன்னாவை நாம் புசித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்போவுமே நினைக்கணும், கர்த்தருடைய கிருபை தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி சொல்லணும். கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்கிட்டு இருக்குது, எனக்கு வேற ஒன்றுமே இல்லை, இந்த கிருபை தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல தொடங்கிட்டீங்கன்னா, நிச்சயமாய் சொல்கிறேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றத பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் நடுவிலே ஆண்டவர் கொடுக்கிற மன்னாவை சாப்பிடுவது மிகவும் புஷ்டியும் ஆரோக்கியம் உள்ளதாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இந்த பாதையில் யார் நடத்துகிறார் என்றால், தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் நடத்துகிறார். இந்த வருஷம் நம்ம 4வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். எப்படி வந்தோன்னு தெரியல, ஆனால் அது அவர் தான் நடத்துகிறார். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே
ஆவியானவர் துணையோடு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 21:11 வாசிக்கலாமா? தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இஸ்மவேல் என்கிற ஆகாருக்கு பிறந்த ஒரு மகன் உண்டு. அந்த மகன் பற்றி சாராள் சொல்லுகிறாள், இந்த ஆகாருக்கு பிறந்த மகன் நமது மகனை ரொம்ப ஏளனம் பண்ணுகிறான், கேவலமாய் நடத்துகிறான். ஆகவே அவனையும் ஆகாரையும் வெளியே தள்ளிவிடலாம். அவன் வேண்டாம், அவன் உன்னுடைய வாரிசாய் இருக்க முடியாது. ஆகவே அவனை வெளியே தள்ளு என்று சொல்லுகிறாள் சாராள். ஆபிரகாம் இந்த கேள்வியை கேட்டவுடன் அவனுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கிறது. ஆனாலும் வேறு வழி கிடையாது. ஆபிரகாம் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவன் அந்த ஆகாருக்கு துருத்தியில் தண்ணீர் கொடுத்து வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட நினைக்கிறான். அது அவனுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கிறது. தன்னிடத்தில் பிறந்த மகன், தன்னுடைய வாரிசு வனாந்திரத்தில் என்ன செய்வார்கள் என்று சொல்லி துக்கமாய் இருக்கிறது. இதே நேரம் ஒரு நேரம் வருகிறது. ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கை தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறான். பையன் கேட்கிறான், அப்பா எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் மலைக்கு உச்சியில் கூட்டிக் கொண்டு போகிறான். அங்கு போய் அவனை பலிபீடத்தில் கிடத்தி கை கால்களை கட்டி கத்தியை ஓங்கும்போது, ஓ அப்பா என்னை வெட்ட பார்க்கிறார், அப்பா என்னை வெட்டுவதற்காக கூட்டிக் கொண்டு வந்தாரோ, இனி நான் உயிரோடு போக முடியாது என்று ஈசாக்கு நினைக்கிறான். இஸ்மவேலை வனாந்திரத்திற்கு அனுப்பினவன் மிகவும் துக்கம் கொண்டான். பையனை பலியாய் ஒப்பு கொடுக்கிறவன் இன்னும் பெரிய துக்கமாயிருந்தான் ஆபிரகாம். துக்கத்தின் மேல் துக்கம் அவன் வாழ்க்கையில் வருகிறது. ஆதியாகமம் 22 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். 22 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்களை கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். சில நேரம் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்றே நம்ம வாழ்க்கையிலே புரியாது. நமக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும், அவர் நன்மைதான் செய்வார் என்று தெரியும். ஆனால் தீமைக்கு தேவன் காரணன் அல்ல என்றும் தெரியும். இதே மாதிரிதான் ஆபிரகாமுக்கும் காரியம் புரியாமல் இருந்தது. மகனை கூட்டிக் கொண்டு போய் எனக்கு பலியிடு நான் காண்பிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டார். கத்தியை எடுத்து அவனை பலி கொடுக்கிற நேரம் வரும்போது கத்தியை ஓங்கி குத்த நினைக்கும் போது
ஈசாக்கு நினைக்கிறான், இவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அப்பா கொலை செய்ய போகிறார் என்று நினைக்கிறான். வெட்டுறதுக்கு தான் இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு மனம் கலங்குகிறான். நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம இருதயத்தை அவர் டெஸ்ட் பண்றார். அவர் இருதயத்தை நமக்கு தெரியவே தெரியாது. சில நேரம் ரொம்ப டிலே ஆகும். கத்தி ஓங்குற வர ஆண்டவர் அமைதலாக இருக்கிறார். ஆனால் அந்த கத்தியை ஓங்கி குத்த போகிற நேரத்தில் ஸ்டாப் பண்ணுறார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையை சாகடிக்க விடமாட்டார். நம்ம வாழ்க்கையை தோற்று போக விடமாட்டார். நம்ம வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்க விடமாட்டார். ஏன்னா நம்ம வாழ்க்கையை தொடங்கினவரே அவர்தான். நமக்கு ஃபேமிலி லைஃப்பை கொடுத்தவரே அவர்தான். நமக்கு நல்ல கணவனை, மனைவியை, பிள்ளைகளை கொடுத்தவரே அவர்தான். அந்த குடும்பத்தை அவர் ஒரு நாளும் நஷ்டப்பட விடமாட்டார். உங்கள் மனசில் கர்த்தர் எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு போகணுமோ கொண்டு போகட்டும்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுக்க தெரியணும். எவ்வளோ தூரம் கர்த்தர் நம்மளை சுகந்து கொண்டு போவார். உபத்திரவத்தின் பாதையில் அவரே நடத்துவார். இந்த பாதையில் யார் நடத்தினார்? ஆபிரகாமை கர்த்தர் தான் நடத்துகிறார். அவனுக்கு புரியலை. ஆனால் கைவிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. உண்மையாய் சொல்லுகிறேன், அந்த ஆபிரகாம் பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த இஸ்மவேல் துரத்தப்படுகிறான். தாயோடு கூட வனாந்திரத்தில் துரத்தப்பட்டு விட்டான். இஸ்மவேலும் அவனுடைய சந்ததி தான். ஈசாக்கு அவன் கண் முன்னாடியே அவனை கூட்டிக் கொண்டு மலை மேல் ஏறி அவனை கத்தியை ஓங்கி கொலை செய்ய வந்துவிட்டார் தகப்பன். இரண்டும் அவனுடைய சந்ததி தான். அப்பா மீது ஒரு வெறுப்பு பிள்ளைகளுக்கு. ஏன் அப்பா இப்படி செய்கிறார்? அப்பாவுடைய சரீரம் பூரண வயதாகி மரித்திருக்கிறார். யார் அடக்கம் பண்ணுவார்? ஈசாக்கா, இஸ்மவேலா அப்படின்னு பார்க்கும்போது துரத்தப்பட்ட இஸ்மவேலும் வந்திருக்கிறான். ஆபிரகாமால் வெட்டப்படுவதற்கு கத்தியை ஓங்கி நின்ற அந்த ஆபிரகாம் சரீரத்துக்கு முன்பாக ஈசாக்கும் வந்திருக்கிறான். இரண்டு பிள்ளைகளும் வந்து நின்று அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார்கள். பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை அவர்கள் புரிந்து கொண்டார்களா? ஆபிரகாம் ஏன் இப்படி செய்தார், தகப்பன் ஏன் இப்படி செய்தார் என்று புரிந்து கொண்டார்களா? நாள் வரும்போது, காலம் வரும்போது புரிந்து கொண்டார்கள். அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வைக்கும்படியாக, அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்காக, அவர் தவறாக நடப்பது போல எனக்கு தெரிந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை அந்த பாதையில் நடத்தினார் என்பதை அந்த இரண்டு பிள்ளைகளுமே புரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் நீங்கள் நினைப்பீர்கள், என்னை ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்திற்காக தான் இவ்வளவு கஷ்டமான பாதையில் நடத்தி கொண்டு வந்தாரோ? நம்ம கஷ்டமான பாதையில் அழுது கதறும்போது ஆண்டவரை தேடுறனே, ஆண்டவர் பாதத்தில் கடக்கிறனே, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டது போல இருக்குது? ஏன் எனக்கு அற்புதம் நடக்கலை? ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? அப்படிலாம் இருக்கும். கடந்து போகிற பாதையின் போது ஒரு முடிவை எடுக்காதிருங்கள். உங்கள் உபத்திரவ பாதையில் இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுக்காதீங்க. உங்கள் பிரச்சனை நடுவில் துக்கத்தோடு கடந்து போறீங்களா? அந்த பாதை நடுவில் கர்த்தருடைய தீர்ப்பு இதுதான் அப்படி நீங்கள் முடிவெடுக்காதீங்க. இந்த காரியம் துக்கமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். அதுக்கு ஒரு டைம் தான். அந்த பாதை வழியாக போகிறோம், அந்த ரூட்டில் நம்ம போய் தான் ஆகணும்.
உன் தேவனாகிய கர்த்தர் கரத்தில் தீமையே இல்லையாம், நன்மை மட்டும்தான் இருக்கிறதாம். நம்ம நன்மை தீமை வழியா அப்படியே ஒன்றுமே நடக்காது. எவ்வளவு நாள் இருந்தாலும் நடக்காது, எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் நடக்காது. அதனால் டைம் வரும், அது எப்படி நடக்குதுன்னே தெரியாமலே நடந்துடும். உங்கள் மேரேஜ் ஆனதை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு குழந்தை பிறந்ததை நினச்சி பாருங்கள், உங்கள் வியாதி மறைந்ததை நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் இருக்கிற தரித்திரியம் மாறி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆயிற்று. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதை அத்தனையும் ஆசீர்வாதம் நமக்கு. நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க முச்சும் சொல்லணும், இது ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரத்தில் என் நிலைமை மாறிடும், சீக்கிரத்தில் கர்த்தர் எனக்கு கிரியை செய்வார், சீக்கிரத்தில் நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். கத்தியை ஓங்கினாலும் அது ஆசீர்வாதம் தான். துருத்தியில் தண்ணீர் கொடுத்து வனாந்தரத்திற்கு ஓடிப்போ என்று அனுப்பினாலும் அது ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட காரியத்தை நடத்த ஒரு தகப்பனாய் நம்மளை ஆண்டவர் இந்த இடத்தில் உருவாக்குகிறார். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்க அப்பாவை நான் தான் நடத்துறேன், உங்க அம்மாவை நான் தான் நடத்துறேன், உன்னையும் நான் தான் நடத்துறேன், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா வைப்பதற்காக தான் இந்த பாதை. பரம தகப்பன் நம்மளை நடத்தும் போது நமக்கு ஒன்றுமே புரியாதது போல தான் இருக்கும். எப்பவுமே ரிசல்ட் லேட்டாக தான் வரும். நம்முடைய மிராக்கிள் ரொம்ப லேட் ஆகும். அந்த ப்ராசஸ் டைம் தான் ரொம்ப 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 லாங்காக போயிட்டே இருக்கும். அந்த லாங்காக போகும்போது நமக்கு புரியவே புரியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்கள் ப்ராசஸ் டைம் அப்படியே ஒவ்வொன்றா பிரச்சனையாக இருக்குதா, உன்னுடைய ஆசீர்வாதம் மகிமையானதாய் மாறப்போகிறது. கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற பிளஸ்ஸிங் ரொம்ப மேலானதாக இருக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் என்னை பொறுத்த அளவை நான் பார்த்த அளவில் ரொம்ப ஆகா ஓகோன்னு படித்து நல்ல ஹை ஸ்டேட்டஸில் நல்ல மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினவங்கெல்லாம் நல்ல வேலைக்கு போகிற மாதிரி நான் பார்க்கல. கிளாஸ்லேயே 0 வாங்கி ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொன்னது, திடீர்னு ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்டில் 0 வாங்கினது 12th ஸ்டாண்டர்டில் திடீர்னு ரேஸ் ஆயிரும். 12th ஸ்டாண்டர்டில் எங்கேருந்து படிப்பு வந்துச்சுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் எங்கே ஞானம் வந்ததுன்னு தெரியாது. ஆண்டவர் அவங்க படித்ததை வச்சு தான் நம்ம லைஃப் கிடையாது. என்னை பொறுத்தளவில் படிப்பு முக்கியம், உண்மைதான். ஆனால் 100% படித்தாதான் வாழ்வு அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரையில் தெய்வ கிருபை, என்னை பொறுத்தவரையில் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் நம்மளோடு கூட நம்மளை நடத்தும்படியாய் நம்மளை கரம் பிடித்திருப்பாரே. ஆனால் உங்களுக்கே தெரியணும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் என்னை நடத்துறாரு. இது அவர் தான், அப்படி இது நான் இல்லை, இது என்னுடைய செயல் அல்ல, இது கர்த்தருடைய செயல் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பிளஸ்ஸிங்காக மாறிடுவீங்க. அந்த ஆபிரகாம் அப்படி தான் பார்க்குறார். 100 வயதில் பிறந்த மகனை கத்தி எடுத்து ஓங்கி குத்துறதுக்கு ரெடி ஆறாருன்னா ஆண்டவர் கொடுத்தாரு. 100 வயதில் கொடுத்துருக்காரு. 25 வருஷம் காத்திருந்தேன். 75 வயசில் சொன்ன ப்ராமிஸ் 25 வருஷம் கழித்து நடந்தது. இப்போ கேட்குறாரு, அவ்வளோதான். அவன் இல்லாமலேயும் நான் 75 வருஷம் வாழ்ந்தேன் தானே, அவன் இருந்த பிறவி 25 வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன், அவ்வளோதானே. இப்போ அவர் கேட்குறாரு, நான் கொடுக்குறேன். எனக்கு அவர் தானே கொடுத்தாரு, அவருக்கு தெரியும் என்ன செய்யணுமோ செய்யட்டும். உனக்குள்ளதை, அது எவ்வளோ ப்ரெஷியஸாக இருக்கட்டுமே, உனக்குள்ளதை அவருக்கு கொடுத்துப்பார். உன்கிட்ட இருந்து அவர் பறிக்கவே மாட்டார், உன்கிட்ட இருந்து அவர் சுதந்திரிக்கவே மாட்டார். நீ கொடுத்து பார், அதை பிளஸ் பண்ணி உனக்கு தருவார். உன் கையிலிருந்து அவருக்கு கொடு, அவர் அதை பிளஸ்ஸிங்காக மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு இப்படி தான் ஆபிரகாம் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தெய்வ சித்தத்திற்காய் ஒப்பு கொடுக்கிறார். அந்த 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய சித்தப்படி காரியங்கள் நடத்து முடித்தன. 2வதாக ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும்
தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். இது யாருன்னு சொல்லுங்க? யார் இப்படி செஞ்சா? யாக்கோபு. யாக்கோபு எத்தன் என்று சொல்லுகிறோம், பொய்யன் என்று சொல்லுகிறோம், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லுகிறோம், தன்னுடைய சகோதரனை வஞ்சித்தவன் என்று சொல்லுகிறோம். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து, அவனுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் சொல்ல முடியுமா? லேயாள், ராகேல். அவங்க 2 பேரையும், அவங்க 2 பேருக்கும் பிறந்த 2 பணிவிடைக்காரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு 11 குமாரர் இருக்கிறாங்க. ஆற்றங்கரையை கடக்கிறான். அவன் திரும்ப தன் தகப்பன் வீட்டுக்கு போகணும். ஏசா எதிரியாய் வருகிறார். ஏசா அண்ணன் எங்கே கொலை செய்திருவாரோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். சரி, நமக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, 2 பணிவிடைக்காரங்க இருக்கிறாங்க, 11 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரி, முதல்ல பணிவிடைக்காரிகளை முன்னால் நிறுத்தி, அண்ணன் எதிர்த்து வரும்போது பணிவிடைக்காரிகளை கொன்னா பரவாயில்ல, அடுத்தது லேயாள் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்காது, முதல் மனைவியை முன்னால் நிறுத்தி அவ பலியா போனா கூட பரவாயில்ல, அவளுடைய பிள்ளைகள் பலியா போனா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு ராகேலை ரொம்ப பிடிக்கும். அந்த 2வது மனைவியாகிய ராகேலை அதற்கு கடைசியில் நிறுத்தி, யோசேப்பை ரொம்ப பிடிக்கும், யோசேப்பையும் கடைசியில் நிறுத்தி, அவன் தாக்க வரும்போது எனக்கு பிரித்தம் இல்லாதவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அன்பாக இருக்கிற ராகேல், நான் நேசித்த யோசேப்பு பலியாக கூடாது என்று சொல்லி அண்ணனுக்கு முன்பாக நிறுத்துகிறான். பாருங்க, இது யாக்கோபினுடைய யோசனை, யாக்கோபினுடைய மனதில் தோன்றின யோசனை. ஏன் இப்படி நினைக்கிறான்? அவளும் மனைவிதானே, லேயாளும் மனைவிதானே, பணிவிடைக்காரிகளும் மனைவிதானே, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளும் தாம் பிள்ளைகள் தானே. என்ன இப்படி ஒரு வேற்றுமை குடும்பத்தில்? எல்லாம் இவனுக்கு பிறந்தவர்கள் தானே. நம்ம அப்படி நினைப்போம்ல. என்ன மட்டும் ஏன் எப்படி நடத்துகிறாங்க? என்ன மட்டும் ஏன் அன்பாக நடத்தலை? அண்ணனை நல்லா நடத்துகிறாங்க, என்னை மட்டும் ஏன் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க? தங்கச்சி மேலே அன்பு இருக்கு, என்ன அண்ணனை நேசிக்கலையே? நீங்கள் கடைசியில் இந்த வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 33:3 வசனத்தை வாஸ்து பாருங்க. அதிலே தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனை கிட்ட சேர்ந்தான். பாருங்க, எல்லாரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் குரூப் படி நிப்பாட்டிட்டான். நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு ரொம்ப மோசமானவன், அவனுக்கு வேண்டாதவங்களெலாம் முன்னால் வச்சுட்டு வேண்டியவங்களெல்லாம் பின்னால் சேஃபாக வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கும். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது அவன் அவர்களுக்கு முன்பாய், அந்த பணிவிடைக்காரிகளுக்கு முன்பாக போய் நின்று, முன்பாய் போய் நடந்து போய், அண்ணன் வருகிறான், 7 விசை தரை குனியும் மட்டும் வணங்கி 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 7 மாசை முகம் தரையில் விழுற வர வணங்கி சகோதரனை கிட்டி சேருகிறான். ஏன் முன்னே போனான்? ஃபஸ்ட்டு யாருக்கு அடி விழும்? என் மனைவிக்கு விழுந்துடக்கூடாது, என் பிள்ளைகளை விழுந்துடக்கூடாது. அந்த அடியெல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நான் தகப்பனாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம், என் குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பாக நிற்கிறேன். என்னை தாண்டி என்னை கொன்னுட்டு அவங்கள கொல்லட்டும், அவங்க சாவை நான் பார்க்கக்கூடாது, நான் என் ஜீவனை முதலாவது அவங்களுக்காய் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் முன்னாய் போய் நிற்கிறான். ஒரு தகப்பனுடைய அன்பு. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், இவன் 2 குரூப்பாக பிரிச்சிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிட்டானேன்னு. ஆனால் இவன் தகப்பனுடைய அன்பு. இது தகப்பன் தன் குடும்பத்தை சுமப்பதற்கு அடையாளம். நான் சொல்கிறேன், சில நேரம் நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் இருப்பாங்க, பாகுபாடு காட்டுவது போல இருக்கும் பிள்ளைகளுக்கு.
அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைன்னா பிடிக்கும், அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைன்னா பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே பாகுபாடு தெரியும். ஆனால் வீட்டில் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால், பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த பாகுபாடு மறைந்து விடும். எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தானே, நான் பெற்ற பிள்ளை தானே என்று சொல்லி அந்த தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய முன் வருவார்கள். தங்களுக்கு உள்ளதை தியாகம் பண்ணுவார்கள், அவர்களை காப்பாற்றுவார்கள். இதைதான் இந்த இடத்தில் யாக்கோபு செய்கிறார். இதைதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பனாய் நின்று தன் ஜீவனை நமக்கு கொடுத்தார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தகப்பன் நமக்கு முன்பாக போய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணல்களை எல்லாம் சரியாக்கி நேரான வழியை திறந்து தருகிறார். தகப்பன் நமக்கு முன்பாய் போய் ஒலிபீடத்தின் பொக்கிஷங்களை நமக்கு எடுத்து தருகிறார். என் அன்பின் தெய்வ ஜனமே, நான் சொல்லுகிறேன், தகப்பன் நம் முன்னே போக வேண்டுமே ஆனால் நான் தகப்பனுடைய பிள்ளைகளாயிருக்க வேண்டும். தகப்பன் எப்படி நடத்த விரும்பினாலும் என்னை கூட்டிக் கொண்டு போகிற பாதை, என்னை நடத்துகிற பாதை கடினமாக இருந்தாலும் முடிவு மகிமையானதா இருக்கும் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், இப்போ வேதனையாக தான் இருக்கும், உபத்திரவமாக தான் இருக்கும், கண்ணீராக தான் இருக்கும், வனாந்திர வாழ்க்கை போல இருக்கும், கண்ணை கட்டி எங்கேயோ நடு ரோட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுகிறேன், துருத்தியில் தண்ணீரை கொடுத்து வனாந்திரத்துக்கு போகும்போது அந்த ஆகாரும் அந்த மகன் நினச்சிருப்பாங்க, இவன் என் புருஷனா, இவன் என் தகப்பனா, இப்படி ஒரு அன்பற்ற இருதயமே நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி பலிபீடத்தில் கட்டி தூக்கி வைத்து அவனை பலியிட கத்தியை ஓங்கும் போது அவன் நினைத்திருப்பான், ஐயோ இவ்வளவு தூரம் கூட்டிக் கொண்டு வந்து என் தகப்பன் என்னை கொலை செய்யவா இவ்வளவு அருமையாய் என்னை கூட்டிக் கொண்டு வந்தார். லேயாள் நினைத்திருப்பாள், ஐயோ நான் வேண்டாதவளா, என் பிள்ளைகள் வேண்டாமா, என்னை கொலைக்கு முன்பாய் நிறுத்தியிருக்கிறானே. அன்பான தெய்வ ஜனமே, நான் சொல்லுகிறேன், லேயாளுக்கும் ராகேலுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கலாம். உண்மையாகவே ஈசாக்குக்கும் அந்த ஆகாருக்கும் மகனுக்கும் வித்தியாசம் தெரிந்திருக்கலாம். ஆனால் நேரம் வரும்போது சொல்லுகிறேன், தகப்பனுடைய சமூகம் நமக்கு முன்பாய் கடந்து செல்லும். தகப்பன் நம்மளை கைவிடவே மாட்டார். தகப்பன் எந்த கால கட்டத்திலும் அவர் எப்படி நடத்தினாலும் நம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அவரை சந்தேகப்படவே கூடாது, சந்தேகப்படவே கூடாது. பாதை கஷ்டமாயிருக்கும், நெருக்கமாயிருக்கும், உபத்திரவமாயிருக்கும், வேதனையாயிருக்கும், தாங்க முடியாததாயிருக்கும், எந்த கால கட்டத்திலும் உன் ஆண்டவரை சந்தேகப்படவே கூடாது. நீ ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் என்னானாலும் நீர் பார்த்து கொள்ளும். நான் என்னானாலும் உங்களுக்கு சம்மதம் தானே, நான் இருந்தாலும் செத்தாலும் அது உங்களுக்கு விருப்பம் தானே, நான் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும், நான் அவமானமாயிருந்தாலும், நான் நிந்தனையில் இருந்தாலும், நான் கண்ணீரின் பாதையில் சென்றாலும் அது உமக்கு சித்தம் தானே. நான் உம்மை சந்தேகப்பட மாட்டேன், நான் உம்மை விட்டு தூர போக மாட்டேன். அவர் நமக்காய் ஜீவன் கொடுத்த தகப்பன், அவர் கரத்தில் தீமை என்பது கிடையாது. உங்க மனசை தைரியப்படுத்துங்க. நீங்க போற பாதை, ஜீவன் கொடுத்த ஒரு தகப்பனை நீங்கள் சொந்தமாய் வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு முன்னே போய் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை அவர் இன்னைக்கு செய்ய சித்தமாயிருக்கிறார். நீ சொல்லு, என் முன்னால மட்டும் போங்க, என்ன முன்னால தள்ளிட்டு நீங்க பின்னால நின்றாதீங்க, நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. நமக்கு எது நடந்தாலும் கர்த்தரை தாண்டி தான் நடக்கணும். நமக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் அனுமதி இல்லாம நடக்கவே நடக்காது. நீ கர்த்தருடைய பிள்ளையா, நீ கர்த்தரை சேவிக்கிறையா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஏசா அழிக்கணும் நினைச்சது போது கூட அந்த அவனை தாண்டி அவன் அழிக்க முடியாதபடி பரம தகப்பனின் அன்பு அவனை நிரப்பினது. அவனுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டது. தன் சகோதரனை கட்டி தழுவுகிற ஒரு அண்ணனாய் மாறிப்போனான்.
நான் சொல்லுகிறேன், பூலோக தகப்பன் நமக்கு செய்வதை பார்க்கிலும் பரம தகப்பன் மேலானதை அவர் செய்வார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு நாளும் நம்மளுக்கு ஜீவன் போகிற நேரம் வருமானா கூட அவர் கைவிடாத தேவன் என்பதை சொல்லி சொல்லி மகிமைப்படுத்தி அவர் ராஜ்யத்திற்குள்ளே என்டர் ஆகணும். எந்த சிச்சுவேஷன்லையும் அவரோடு கூட இருக்கணும். அவர் உள்ளம் கையில் வைத்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த ஆராதனையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜீவன் கொடுத்தது யார்? நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு தகுதி இல்லையே. என்னை கொண்டு வந்தது யார்? இம்மட்டும் என்னை நடத்தினாரே, இது யார்? நீங்க தான் தேவனை மகிமைப்படுத்தணும். யாராவது கர்த்தரை குறித்து குறை சொல்லும் போது நீங்க சொல்லணும், இல்லை, நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. முடிவை பார், முடிவு எப்படி இருக்கும் என்று பார். ஆண்டவர் இருந்தா இப்படி நடக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆண்டவர் இருந்தா இந்த வியாதி வருமா அப்படி கேட்பாங்க. என்னென்ன நடக்குமோ நடக்குதோ. வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பிளவு வந்தது, அவமானம் வந்தது, எல்லாமே கைவிட்டு போனது மால இருந்தது. மரித்தோமா? உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கும் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். இன்னைக்கும் தேவன் இருக்கிறார் என்ற சாட்சியை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நடக்கக்கூடாதது நடந்தாலும், நான் சொன்னேன், காணாம போய்விட்டோமா? இன்னைக்கும் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். 4 பேர் பார்க்குறாங்க, இந்த பாதையில் போனாங்களே, என்னாச்சு இவங்களுக்கு? இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, இப்போ சாயெல்லாம் மாறி இருக்கு, இப்போ கையில் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, ஆள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், நடக்கக்கூடாதது நடந்து தான் போச்சு. யாருக்கும் நடக்காதது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திரும்பவும் நம்மளை கட்டவும் திரும்பவும் தூக்கி நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்கிறேன், நெருப்பில் போட்டாலும் அது எதுக்கு அப்படின்னா, அந்த நெருப்பிலே அழிந்து சாய்வதற்காக அல்ல, மடிவதற்காக அல்ல, அந்த நெருப்பிலே நாம் புடமிடப்படுவதற்காக, சுத்த பொன்னாய் மாறுவதற்காக. அந்த ப்ராசஸ் டைம் கொஞ்சம் அதிகமாய் தான் இருக்கலாம். அந்த சுத்த பொன்னாய் விளங்குவதற்கு, ஆண்டவர் நம்மளை ஒரு நல்ல எக்ஸாம்பிளாய் மாற்றுவதற்கு, 4 பேருக்கு சாட்சியாய் நிறுத்துவதற்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ப்ளீஸ் மனுஷன்கிட்ட போய் கெஞ்சுறத நிறுத்துங்க. உங்க கவலையை சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. என்ன வந்தாலும் டெய்லி அவர் பாதத்தில் நெடு முட்டியில் நின்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 10 மினிட்ஸாக இருக்கலாம். மனசு விட்டு என்னால் ஏற்றுக்க முடியலப்பா, என் லைஃப்பில் இந்த பாதையை என்னால் ஜீர்ணிக்க முடியலப்பா, அப்பா ஏன் இது அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரிலப்பா, எனக்கு இதோடைய ரீசனே புரியலப்பா, எதனால் இன்னும் புரியல. நான் உங்கள் கையில் இதை ஒப்பு கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் டைம் ரொம்ப லாங்காக இருக்குப்பா. நான் என்ன செய்யணும்? நான் எப்படி மாறணும்? நீங்கள் என்ன இதில் எப்படி சுத்த பொண்ணா மாற்ற போகிறீங்க? என் கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும் உங்கள் கையில் கொடுக்குறேன். என் சுவாபம், என் நேச்சர்ஸ், நான் பேசுகிற வார்த்தை, நான் திங்க் பண்ணுறது, நான் என் குடும்பத்தை நடத்துகிற லைஃப் ஸ்டைல், நான் என் கணவனை நடத்துறது, பிள்ளையை நடத்துறது, மனைவியை நடத்துறது, எல்லாவற்றையும் உங்கள் கையில் இப்போ ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி செய்கிறேன். நீங்கள் எப்படி நான் நடக்கணும்னு சொல்கிறீங்களோ நான் நடக்க ஒப்பு கொடுக்குறேன். திருப்பி திருப்பி சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் என் லைஃப்பை. திருப்பி திருப்பி சொல்லும் போதே ஆவியானவர் உனக்கு நினைவூட்டுவார். நீங்கள் வாயால் சொல்லுவீங்க, நான் மாறுறப்பா, நான் இந்த சிச்சுவேஷனில் நான் என்னை மாற்றிக்கிறேன், இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், இனிமேல் இப்படி முரட்டாட்டம் பண்ண மாட்டேன், இப்படி எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன், நான் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு தெரியும். நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு நீங்கள் பேசாமல் விட்டுட்டிங்கன்னா என்னை யாருமே இந்த உலகத்தில் தீண்ட மாட்டாங்கன்னு தெரியும்.
நீ திருப்பி திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணி பாரு. இந்த ப்ராசஸை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். மனுஷனுடைய ஹேண்டிலிங் வேண்டாம், ஒரு சத்துருவினுடைய ஹேண்டிலிங் என் லைஃப்குள்ள வேண்டாம். அன்பானவர்களே, ஆபிரகாம் அப்படிதான், ஈசாக் அப்படிதான், எல்லா விதத்திலும். யாக்கோபும் முதல்ல மோசமானவர் என்றுதான் நினைத்தோம். அவரும் தன் தகப்பனாய் முன்னால் போய் நின்று, அவங்களுக்கு விடுற அடி என் மேல விழட்டும், அவங்களுக்கு முன்பாக நான் மரணம் அடையட்டும், என் ஜீவனை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என் 2 மனைவியையும் தொட்டுவிட வேண்டாம், என் பிள்ளைகளை தொட்டுவிட வேண்டாம், நான் அதற்கு முன்பாக பலியாகிறேன். உன்னை கொடுத்து பார், உன்னை கொடுத்து பார். உன் கேரக்டர்ஸை கொடு, உன்னுடைய நேச்சரை கொடு, உன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொடு. ஒன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இவ்வளவு நாளும் நீ நினைச்ச மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படியே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வா. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைய நடத்த தெரியல, என் கணவனுக்கு கீழ்ப்படிய தெரியல, என் மனைவியை நடத்த தெரியல, என் லைஃப்பில் ஏதோ ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கடன் மேல் கடன் ஆகுது, ப்ளீஸ் அந்த கடனெல்லாம் ஆண்டுட்டு கொடுங்க. கருத்து வேற்றுமையை கொடுங்க. கணவன் மனைவி பேச முடியாமல் அன்பு காண்பிக்க முடியாமல் இருந்தால் அதை கொடுங்க. உன்னை என் தெய்வன் தன் கரத்திலே எடுக்கும் போது உங்களை மாறி நீங்கள் சொல்கிற வார்த்தைப்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நெடுமுட்டியில் நில்லுங்க. இன்றைக்கு நான் இதை சொல்கிறேன். இன்னையிலிருந்து இந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒரு விசை தாழ்த்துவீர்களே ஆனால், உங்கள் வீட்டில் அரைக்கதவை மூடிக்கொண்டு நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து, அவர் இல்லாவிட்டால் பரவாயில்ல, உங்கள் சத்தம் பரத்துக்கு போகும், பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படும். உங்கள் மைண்டில் இருக்கிற ப்ரெஷர், டிப்ரெஷன் ஸ்பிரிட், திரும்பி திரும்பி புலம்புகிற வார்த்தைகள் எல்லாம் பரத்திற்கு ஏறுவதற்கு அப்படியே இயேசுவே என்று கூப்பிடுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் கரத்தில் கொடுத்துவிட்டு கை கூப்பி நீ சொல்லும் ஆலோசனைக்கு என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். திரும்ப திரும்ப கூப்பிடுங்கள். என்னோடு பேசும், எனக்கு ஆலோசனை சொல்லும், என்னை போதித்து நடத்தும், உமது வழியில் நடக்க நான் வந்திருக்கிறேன். திரும்ப திரும்ப எவ்ரிடே அந்த உறவை பலப்படுத்துங்கள். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், சீக்கிரத்தில் மாறுதல் உருவாகும். உன்னை மட்டும், உனக்கு மட்டும்தான் உன் வலி தெரியும், உனக்கு மட்டும்தான் உன் தனிமை தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ கைவிடப்பட்டிருப்பது, உனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு யாரும் இல்லை என்பது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீ இந்த இப்படி செய்யும் போது உனக்கு தெரியும் தகப்பன் உன்னை சுமக்க போவது, தகப்பன் உன்னோடு பேசுவது உனக்கு மட்டும் அந்த அறைக்குள் தெரியும், உனக்குள் மட்டும் தெரியும் என் ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. உன் இருதயம் மாறும், உன் சிந்தனைகள் மாறும், உன் பசி ஆற்றப்படும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் நான் பட்டது நல்லது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நான் அறைக்குள் வந்தது நல்லது, என் தெய்வ சமூகம் வந்து நிற்பது நல்லது என்று சொல்லி நல்ல பாதையில் என்னை கொண்டு வந்து விட்டீரே என்று சொல்லுவீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இது யாருக்காக? 1000 பேரை நீங்கள் மீட்டுக் கொள்வதற்காக, அநேகர் உங்களை பார்த்து சாட்சியாய் மாறுவதற்காக. உங்க வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த அற்புதங்கள் உன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் அறைக்குள் போனேன், என் ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டது என்று உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். வாழ்ந்து காண்பி, பேசாதே, நிரூபித்து காண்பி. ஏனென்றால் இந்த ப்ராசஸுக்கு உன்னை ஒப்புக்கொடு, விட்டு கொடுத்து விடு, வேறெங்கும் ஓடாதே. ஆண்டவர் வேண்டாம், ஆலயம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், இந்த ஜெபத்திற்கு நான் வரமாட்டேன். முடிவு பரியந்தம் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல என் ஆண்டவர் உன்னை சுமந்து கொண்டு போக போகிறார். நீ பரம் ஏறும் வரை அவர் உனக்காக நிற்பார். என் தேவனுடைய வல்லமை உன்னை மீட்டுக் கொள்ள போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை அவர் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை அவர் கைவிட மாட்டார். உன் வாழ்க்கை மாறும். இன்றைக்கு
பரத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய பரம பிரசன்னம் உங்கள் மேல் இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், பரம் மட்டும் சேர்க்க வல்லமை உள்ள தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சத்துரு விலகி போவானாக. ஆவியானவரே, ஆண்டவர் இருந்தால் இது நடக்குமா என்று கேட்டோம். இந்த வியாதி வருமா என்று கேட்டோம். என்னவாகும் என்று கேட்டோம். இனி அந்த வியாதிகளோ, அந்த மரணங்களோ, அந்த அசுத்த வல்லமைகளோ உன்னை மேற்கொள்ளாதபடி என் தேவன் உன்னை மேற்கொள்ள வருவார். என் தேவன் உன்னை நடத்துவார். உன் தகப்பன் உன்னை தன் கரத்திலே ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பது உண்மை. நெருப்புல போறீங்களா? ஒன்றன் மேல் ஒன்று பிரச்சனையா? குடும்பம் பிளவுபட்டு கிடக்கிறதா? சோர்ந்து போகாதே. வேறு யாரிடமும் இதை பற்றி சொல்லாதே. உன்னை கேவலமாய் நினைப்பார்கள். உனக்கு இருக்கிற ஒரு தனி அறைக்குள் போ, கதறு. உன் நிலைமையை அப்படியே கைகூப்பி சொல். வாழ முடியலப்பா, நிக்க முடியலப்பா, தனிமையா இருக்கிறேன்ப்பா, எனக்கா இறங்குங்கப்பா, நான் செய்ததெல்லாம் தவறுதான்ப்பான்னு சொல்லுங்க. திரும்ப திரும்ப அப்பாவின் பெயரை சொல்லி ஏசப்பா என்று கூப்பிடுங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு விடுதலை வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானமும், குடும்பம் பிளவுபட்டிருக்கிற குடும்பத்தில் ஒரு மனமும், என் தேவனுடைய கிரியைகளையும் நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் அப்படியே எழுந்து நிற்கப் போகிறோம். ஆவியானுடைய செயல் இந்த இடத்தில் இறங்க வேண்டும். ஆவியானுடைய வல்லமை நமக்காய் கிரியை செய்ய வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி அப்பா என்று கூப்பிட வேண்டும். நீங்கள் என்ன பாதையில் இருந்தாலும் பரவாயில்லை, என்ன உபத்திரவ பாதையாய் இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி அப்பா என்று கூப்பிடுங்கள். என் வாழ்க்கையிலே ஆண்டவரே மறைமுகம் இருக்குதப்பா, வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கிறதப்பா. எல்லாரும் சொல்லுங்க. என்னால கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்குதப்பா. வெளியே சிரிக்கிறப்பா, உள்ள அழுதுட்டு இருக்கிறப்பா, நிம்மதிங்கிறது இல்லப்பா, எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்களா? என்னை ஆசீர்வதிக்க வாரும். நான் உம்மை புரிந்து கொள்ளாமல், உம்மிடத்தில் வராமல் வேறெங்கோ ஓடிக்கொண்டிருந்தேன். நேரத்தை எல்லாம் வேறெங்கோ செலவு செய்தேன். எசப்பா, இன்னைக்கு நான் ஒரு விசை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. லிமலஹரஷதரபா மனுகரஷதரபா ஓ ரகிதனமல்லக்கரபா. என் தகப்பனே, நீர் இவர்களுக்காய் இந்த இடத்தில் வந்ததற்காய் நன்றி. இவருடைய உள்ளங்களை நீர் அறிந்து இந்த இடத்திலே நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. அப்பா, எங்க சபை பிள்ளைகள் வாழனப்பா, எங்க பிள்ளைகள் வாழன் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வாழன் ஆண்டவரே. இங்க ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. லார்ட், நாங்க உண்மையான மெய்யான தேவனை தொழுது கொண்டிருக்கிறோப்பா. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற ராஜா. தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு சரியான வித்தியாசத்தை நீர் காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் யாரிடத்தில் போக முடியும் அப்பா? நீர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ருமரஹசதில் மலஹா லதின் மனா ஓ லிதன் மனஹே ரதனமா ஜெபிப்பீங்களா? ஓ ரதனமலஹா ஷதரா. தேவனே, தேவனே, ரதனமலக்கரவா மனுகர ஷத்தரபலபரபலத்தரபலமா. இவங்க வாழ்க்கையில் கட்டுகள் அறுபடுவதாக. லார்ட், இவர்களை பிடித்திருக்கிற பலவீன ஆவிகள் இன்னைக்கு அறுபட்டு போவதாக. பொல்லாத சாத்தானின் வல்லமை தெரிபடுவதாக. லார்ட், இவர்களுக்கு
விரோதமாய் ஏவப்படுகிற செய்வினை மந்திர ஆவிகள் விலகி போவதாக. இவர்களை துக்கப்படுத்தின துக்க ஆவிகள் விலகுவதாக. நன்றி, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். இருதயம் உடைந்து புலம்புகிறவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க போகிறீர். லார்ட், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உமது வல்லமையை வெளிப்படுத்தும். நீர் தெய்வம் என்பதை நிரூபியும். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை இவர்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வந்து இவர்கள் உம்மை கூப்பிடும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அற்புதத்தை உமது நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன் பிதாவே. மிபதன சத்மனே ஹெல்மலோ ரதனை ஒவ்வொருவரையும் உமது வல்லமைக்கு கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படும். இந்த பாடலை உற்சாகமாய் தேவ ஆவியில் நிரம்பி பாடலாம். ஆவியானவர் மகிமைப்படட்டும். நன்றி.